புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சர்ப்பலோக மாயக்காதல் 5ஆம் பகுதி தொடர்கிறது. எழுதியவர் தீராதி, வாசிப்பவர் எம் வேதநாயகி. வாங்க இப்போ 5ஆம் பகுதியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த தொடரை நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க இப்போ 5ஆம் பகுதியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஊட்டியின் அகால குளிரில் நடுங்கி கொண்டிருந்த தேகத்தை தீண்டிய தென்றலின் திடீர் வரவில் தன் வலதுபுறம் நோக்கினால் அந்த குட்டி புறா. வெள்ளை நிற இடைவரை நீண்ட கூந்தலுடன் 2 அடி உயரத்தில் பச்சை நிற கண்கள் பளபளத்திட இதழ் பயத்தில் நடுங்க நின்ற குழந்தையினை சட்டென பின்னிருந்து ஒரு வலிய கரம் இழுத்து கொண்டது. கண்களை இருக்க மூடி எதையோ இறுக்கி பிடித்திருந்த அக்குழந்தை புறனா என தன் நாமத்தை யாரோ அழைப்பதை கேட்டு கண்களை திறந்தவள் கண்கள் பிரகாசிக்க ஆச்சரியமாய் இரட்சகரே என அழைத்தாள். அவளின் அழைப்பில் கண்கள் பளபளத்திட முகத்திரை அணிந்திருந்த அவன் மென்னகை புரிந்தான். புறனா, எம்மை தாம் காத்திட வரவழைப்பீர் என ஆணித்தரமாய் நம்பியே இப்புறம் வந்தேன். இரட்சகர், புறனா, இன்னொடி நின் பாதுகாப்பது எனது பொறுப்பு. ஆயின் எமது சகோதரர்களோ யானோ வர இயலா நிர்பந்தம். ஈடேறினால் என் செய்வாய்? இக்கும்மிருட்டில் ஆதலின் இக்கணம் முதல் எங்கும் தனியே செல்லக்கூடாது, சரியா என மென்மையாய் கேட்க புறனா, சரி இரட்சகரே, இனி இச்செயலை புரிய மாட்டேன் என அழகாய் இதழ் விரிய சிரித்தாள் குழந்தை. இரட்சகர், நீர் எண்ணுவதை போல் யான் இரட்சகர் இல்லை புறனா என குழப்பம் நிறைந்த கண்களுடன் கூற புறனா, சிறு பிள்ளைதானே, ஏமாற்றி விடலாம் என எண்ணாதீர் இரட்சகரே. சிறு பிள்ளையானாலும் எம் கூட்டத்தில் யானே சிறந்தவள். இரட்சகரை யான் அறியாதிருப்பேனோ? இரட்சகர், இல்லை அம்மா, யான் தம்மை ஏமாற்ற முனையவில்லை. நீர் எண்ணுவதை போல் யான் இரட்சகர் இல்லை. புறனா, பின் எவ்வாறு எம்மை காக்க முன்வந்தீர்களாம்? சில திங்கள் முன் கூட தாம் தானே எம்மை அந்த துஷ்ரந்தகர் இடமிருந்து காத்தருளினர். இரட்சகர், துஷ்ரந்துகளா? யார் அந்த துஷ்ரந்தகள் என ஒன்றும் தெரியாமல் வினவிட புறனா, தமக்கு என்னானது இரட்சகரே, அனைத்தையும் மறந்து விட்டீரா என 2 கரத்தையும் கன்னத்தில் வைத்து கண்கள் அழகாக விரித்து கேட்க, ஆஹாஹா, மறந்து விட்டேனம்மா, சற்று நீரை கூறேன். சரி, யானை கூறுகிறேன். விஸ்வார்த்த எஸ்டிகளின் சகாயம், சேவை, உதவி செய்வதும் நம் போன்றவர்களை அழித்திடவும் நியமிக்கப்பட்டவர்கள் அந்த துஷ்ரந்துகள். இரட்சகர், விஸ்வார்த்த எஸ்டிகளின் யாரம்மா என மீண்டும் ஒரு வினாவினை முன்வைக்க புறனா, ஹா, இதையும் யானை கூற வேண்டுமா என மெதுவாய் கேட்டவளின் கண்களில் ஒரு சிறு முயற்சி தென்பட்டது. இரட்சகர், ஏனம்மா, கூறினால் என்ன? புரணி, சரி, தம் செவியினை அருகில் கொண்டு வாருங்கள் என மிகவும் மெதுவாய் கூற இரட்சகர், சரி சொல் என இவனும் கவனிக்க புறனா, யட்சினி சர்ப்ப வம்சத்து விந்தைகளே விந்தாவார்த்த எஸ்டிகளென போற்றப்படுபவர் என காற்றுக்கும் கேட்காதவாறு மெல்லிய ஓசையில் கூற அவ்வம்சத்தை கேட்டவனின் குடலில் அடுத்த நொடி மின்சாரம் பாய்ந்தது. அவ்வுணர்வினை அதிர்ச்சியோடு உணர்ந்திருந்தவன் அதே உணர்வுடன் இரட்சகர், அவர்களின் நாமத்தினை கூற நீர் ஏன் அவ்வளவு தயங்கினாய் என இவனும் மெதுவாய் கேட்க புறனா, தங்களுக்கு என்னவானது இரட்சகரே? துஸ்ரீகளை பற்றி மறைவீரா? 10 கற்களடி தொலைவில் இருந்தாலும் நாம் பறைவதை அச்சு பிசகாமல் மறுநொடியை செவிசாய்த்து பெரும் ஒலி எழுப்பி துஷ்ரந்துகளை எழுப்பிவிடும் என அதிர்ச்சியுடன் கூறினாள். இரட்சகர், துஷ்ரந்துகளுக்கு துஸ்ரீகளுக்கும் உள்ள வேறுபாட்டை அறிவாய புறனா? புறனா, ஏதோ சிலதை அறிவேன். துஸ்ரீகளை நாம் காண இயலும். இருப்பின் துஷ்ரந்துகளை தங்களை அன்றி சிலரால் மட்டுமே காண இயலும். துஸ்ரீகள் வயது முதிர்ந்த தோற்றத்தில் காய்ந்த சிறகுகளுடன் ஒரு வௌவாலை போல் காட்சியளிக்கும். துஷ்ரந்துகளின் உருவம் எத்தகையதென்பதை யான் அறியேன். இரட்சகர், உம்மிடம் இருப்பிடம் எங்குள்ளது புறனா? புறனா, ஹா, அதையும் மறந்து விட்டீர்கள். இரட்சகர், இல்லை அம்மா, மெய்யாகவே யான் இரட்சகன் இல்லை. யாம் உம் நாமத்தை அன்றி வேறெதுவும் அறியவில்லை அம்மா. புறனா, அப்படியெனில் மெய்யாகவே தாம் இரட்சகர் இல்லையா? அட, நின் விழிகளை யான் கவனிக்கவில்லையே. தமது விழிகள் வெண்மை நிறத்திலல்லவா காட்சியளிக்கிறது. எம்மை
மன்னித்தருளுங்கள் வானவரே, வனப்பயணம் மேற்கொள்ளும் எம்போன்றவரான தங்களை தவறாய் எண்ணிவிட்டேன், மன்னியுங்கள். இரட்சகர்: அதில் தவறில்லை புரணா. யான் நீர் கூறுவதை போல வானவரும் இல்லை. முதல் முறை இவ்விடத்திற்கு வந்துள்ளேன். நீவும் இருப்பிடத்தை கூறும் புரணா. தேவையென்று தமையனாரே, எம் இருப்பிடத்திற்கு யானை பாதுகாப்பாய் சென்றிடுவேன். தாங்கள் உடன் எம் இருப்பிடத்திற்கு பயணப்பட்டால் தாம் இரட்சகரை போலுள்ளதால் நிச்சயம் தங்களுக்கு ஆபத்தாகிவிடும். இரட்சகர்: அதை யான் கவனித்துக் கொள்கிறேன். புரணா, வா செல்லலாம். புரணா: வேண்டாம் வேண்டாம், யான் சென்று கொள்வேன். தாங்கள் பாதுகாப்பா இங்கிருந்து செல்லுங்கள். இரட்சகர்: சரி. ஆபத்தனில் ஒரு குரல் கொடு. புரிந்ததா? புரணா: புரிந்தது என கீழே இறங்கியவள் கண்கள் மூடிக்கொள்ள சில நொடிகளில் ஒரு தென்றல் காற்றால் சூழப்பட்டவள் நொடியில் புறாவின் உருவத்திற்கு மாறி அங்கிருந்து பறந்து சென்றாள். அதை மென்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தவன் விஸ்வரூப பௌர்ணமி தினம் முடிவடைய புதிதாய் தோன்றிய ஆச்சரியத்துடன் மனம் நெருட நின்று பார்த்தான். சந்திரன் நிலமகளடி சாய, சூரியன் தன் ஆளுமையை உச்சத்தில் நிலைநாட்ட பல வருடம் கழித்து தங்களின் சொந்த மண்ணில் காலடி பதித்தனர் நம் அனு, திவ்யா மற்றும் பிரியா. மூவருக்கும் இரவு கிடைத்த எதிர்பாரா மகிழ்ச்சியும் பிறப்பிடம் வந்த உற்சாகமும் அவர்களின் வதனத்தில் தாண்டவமாடியது. ஏர்போர்ட்டை விட்டு வெளியேறிய சகோதரிகள் மூவரும் தொலைவில் ஒரு உருவம் தங்களை நோக்கி கையசைப்பதைக் கண்டு அண்ணா என கத்திக்கொண்டே அருகில் சென்றனர். தன் தங்கைகளை 15 வருடங்கள் கழித்து கண்ட மகிழ்ச்சியில் தன்னை அணைத்து கொண்டவர்களின் தலையை வாஞ்சையாய் வருடிவிட்டான் ரித்விக். அனுமா, திவ்யாமா, பிரியாமா 4 பேரும் எப்படிடா இருக்கீங்க? திவ்யா: எங்களுக்கு என்னண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீ எப்படி அண்ணா இருக்க? பிரியா: ஏண்டா அண்ணா இப்படி இழைச்சி போயிட்ட? மது சோறு போட மாட்டாளா? ரித்விக்: வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிருச்சு பாரு பிசாசு. அனு: அவள் அப்படிதான், உனக்கு தெரியாதா அண்ணா? சரி சரி, வா வா, கார் எடு, நம்ம போகலாம், எல்லாரையும் பார்க்கணும் என அவசரப்படுத்த ரித்விக்: பொறுமை அனுமா, பொறுமை. திவ்யா: டேய், எக்ஸைட்டிங்காக இருக்குடா அண்ணா, போகலாம் என முகத்தை சுருக்கி சினுங்க ரித்விக்: அட இருங்கடி என கூறிக்கொண்டிருக்கும் போதே ஹே மை டியர் சிஸ்டர்ஸ் என்ற குரலை கேட்டு ஆவலாய் திரும்பினர். காக்கி உடையில் கைகளை விரித்து கொண்டு ஜீப்பிலிருந்து இறங்கி வந்தான். பிரியா: ஹே முகி அண்ணா என கத்திக்கொண்டே அணைப்பதை போல ஓடி சென்று அவன் மண்டையில் ஒரு கொட்டு வைத்தாள். முகில்: அடிப்பாவி, டியூட்டியை கூட பார்க்காம ஆசையாக ஓடி வந்தா கொட்ரியா நீ? என் பிரியாவை முறைக்க பிரியா நாக்கை துருத்தி நகைத்தாள். திவ்யா: அவ கிடக்குற அண்ணா, நீ எப்படி இருக்க? இப்படி யூனிஃபார்மோடையே வந்திருக்க? முகில்: நல்லா இருக்கேன் திவ்யமா, கேஸ் டென்ஷன்டா, வீட்டுக்கு கைட் போகலை, அதான் நேராக உங்களை பார்க்க இப்படியே வர வேண்டியதாக போச்சு என கூறிய நொடி அணுவை எதேச்சையாய் கண்டவன் அவள் தோளை தொட்டு உலுக்கினான். அணுவின் மனக்கண்ணில் இதே போல கருப்பு நிற உடையில் இரவு முழுவதும் வீட்டிற்கு கூட செல்லாமல் மறுநாள் காலையில் கலைந்த கேசத்துடன் தூங்காத கண்களுடன் உடல் முழுவதும் சோர்வெழுந்தாலும் தன்னவளை கண்டது திருப்தியில் சிரித்த முகமாய் வந்த கிறிஷின் நிழற்படம் வந்து மறைந்தது. தன்னை உலுக்கியது நிலை பெற்றவள் கண்ணீர் சற்றென ஊற்றெடுக்க முகிலை ஏறிட்டாள். அவள் கண்ணீரில் பதறியவன் அதை துடைத்துவிட்டு முகில்: ஏ அனுமா, என்னடா ஆச்சு? ஏன் பதட்டமாய் கேட்க, அனு: இல்லைன்னா அன்னைக்கு யுவாவும் இதையேதான் சொன்னான், கேஸ் டென்ஷன்மான்னு என அன்றைய நினைவில் இவள் கூறிட நால்வரின் முகமும் அவனின் நினைவில் நேரம் தாமதிக்காமல் மாறியது. அவனது கோபம் வீட்டையே ரணகலமாய் வைத்திருந்தாலும் அவர்கள் மீதான அவனது அன்பு என்றும் வீட்டை பாதுகாப்பாகவும் கலகலப்பாகவும் வைத்திருக்கும். தன்னால் அவர்களும் அந்நிலையில் மூழ்குகின்றனர் என்பதை உணர்ந்து கொண்ட அனு உடனே பேச்சை மாற்றினாள். அனு: அப்புறம் வீட்டில் ஓவி பவிக்கு தோசை சுட்டு கொடுக்குற வேலையெல்லாம் எப்படி போகுது பிரதர் என நக்கலாய் கேட்க பிரியா: கண்ணை வச்சு அக்யூஸ்டை தான் கரெக்டாக சுடமாட்ட, தோசையாவது சுட்டியானா? திவ்யா: ஏ வயசாயிருச்சுடி, இல்லைன்னா அண்ணா புல்லட் வேகத்துக்கு சுற்ற மாட்டான் என இவளும் அவள் பங்குக்கு காலை வார முகில்: பாவிங்களா, என் மனசுக்கு தாண்டி 47 வயசாயிடுச்சு, ஆனால் இன்னும் எனக்கு 27 தான். பிரியா: என்னதான் இருந்தாலும் இது ஒரு யூனிவர்ஸ் ட்ரூத், ஸோ ஐ அக்ரி வித் யூ என அவள் கூறிய விதத்தில் மற்ற நால்வரும் சத்தமாய் சிரித்தனர். ரித்விக்: சரி சரி போதும் கலாய்ச்சது, கமான் போகலாம், அங்கே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரியா: வா போகலாம் என ஓடிப்போய் வண்டியில் ஏறிக்கொண்டாள். 1.5 மணி நேரம் பின் ஐவரும் அரண்மனை முன் சென்று நின்றனர். மனம் முழுவதும் கடந்த கால நினைவுகள் வந்து அலைமோத கண்கள் ஆனந்த கண்ணீரினின் குளமாக வீட்டிற்குள் காலடியை எடுத்து வைத்தனர்.
மூவதற்கும் அது சாதாரண வீடல்லவே. அவர்களின் காதல்களை கண்கூடாக கண்டு சங்கமித்த இடம். அவர்களின் நட்பு காதலும் கைகூடி பல புதிய உறவுகளை கொண்டு வந்த இடம். அவரவர் காதலுடன் சேர்ந்த இடம். அவர்கள் பெற்ற முத்துக்கள் நகமும் சதையுமாய் ஊறி விளையாடிய இடம். அதை கண்கூடாக ரசித்த இடம். இறுதியாய் கண்ணால் கூட பார்க்காமல் விற்று சென்ற இடமென அவர்களின் அனைத்துமாய் நிகழ்ந்த இடம் அது. எதையும் உணராது வந்த மூவரையும் அத்தீஸ் என கத்திக்கொண்டே ஓடி வந்து அணைத்து கொண்டாள் கயல். அவளது கத்தலில் தன் நிலை பெற்ற மூவரும் இறுதியாய் நேரில் பார்த்தபோது தங்கள் முட்டி அளவில் கூட இல்லாதவள் இப்போது தங்களின் தோல் வரையே வளர்ந்து பேரழகாய் காட்சியளிப்பதைக் கண்டு கண்கள் மின்ன அணைத்து கொண்டனர். மூவரும் கயல்குட்டி என ஒரு சேர அழைக்க, கயல் எப்படி இருக்கீங்க அத்தீஸ்? நான் உங்கள் 3 பேரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? அனு தெரியும் செல்லம், நீ எப்படி இருக்க? கயல் நல்லா இருக்கேன் அத்தி என கூறி கொண்டிருக்கும் போது மச்சீஸ் என்ற கத்தலை கேட்டு மூவரும் சிரித்த முகமாய் நிமிர ஓடி வந்து அவளை அணைத்து கொண்டனர். வீணா, ரஷா மற்றும் தான்யா தோழிகளின் கண்களில் நிற்காமல் கண்ணீர் வழிந்தோடு அவர்களோடு சேர்த்தே மதுவும் நிறுவும் அறுவரையும் அணைத்து கொள்ள கயல்தான் அவர்களின் அணைப்பில் திண்டாடி விட்டாள். பிரியா, ஐயோ எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலடி. கயல், அச்சச்சோ என்னை விட்டுட்டு உங்கள் பாசமலையை பொழியுங்கய்யா என கத்தவும் அவர்கள் சிரித்து கொண்டே விலகி நின்றனர். அனு, திவி, பிரியா என அழைத்து கொண்டே ஆர்த்தி தட்டுடன் அவர்களை நோக்கி முகம் கொள்ளா புன்னகையுடன் கண்களில் கண்ணீர் துளிர்விட நடந்து வந்தாள் வர்ஷி. மூவரும் வர்ஷிமா என அணைக்க சென்ற மூவரும் அவளின் கண்டிப்பான பார்வையை கண்டு சிரித்த முகமாய் நிற்க அவளுக்கும் ஆழம் சுற்றி முடித்தவள் மதுவிடம் தட்டை கொடுத்தாள். மூவரையும் உடனே அணைத்து கொண்டாள். அனு, எப்படி இருக்க? வர்ஷி, நல்லா இருக்கேன்டி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? பிரியா, சூப்பராக இருக்கோம்டி. அன்னாஸ் அத்தான்ஸ்லாம் என கேட்டு முடிப்பதற்குள் தங்கச்சி மாஸ் என்ற கூவலுடன் உள்ளே டாக்டர் கோட்டை கூட கலட்டாமல் ஓடோடி வந்தனர் அஸ்வந்த் மற்றும் வீர். அவர்கள் பின்னே அனுமா, திவிமா, பிரியாமா என கத்திக்கொண்டே ஓடி வந்தனர் ரவியும் ரனேஷும். மூவரும் அன்னாஸ் அத்தான்ஸ் என 4 வரையும் அணைத்து கொண்டு கண்ணீர் விட்டனர். அஸ்வந்த், என்ன பட்டுங்களா இப்படி வளர்ந்துட்டீங்க? ரனீஷ், அவளுங்க எப்போடோ குட்டியாக இருந்தாளுங்க இப்போ வளர்றதுக்கு. ரஷா, வந்தது வராதமா கிண்டல் பண்ணாதீங்க லூசுங்களா என செல்லமாய் முறைத்தாள். ரவி, சந்தோஷத்தில் எனக்கு பேச்சே வரல குட்டிமா. அனு, நீ மனசில் நினச்சிக்கோ அத்தான், நான் வெளியே சொல்லிடுறேன் என கண்ணடித்து கூறினாள். வீர், ஹஹஹா, இன்னும் வாழுத்தனம் போல அனுமா உன்ட்ட இருந்து என வலிக்காமல் கொட்டு வைக்க, அனு, ஐயோ போண்ணா. ஆமாம், எங்கே பவி என கேட்கும்போதே சமையல் கட்டில் ஏதோ உடைந்து விழும் சத்தம் கேட்க அனைவரும் சமையற்கட்டை பார்த்து இன்னைக்கு எந்த பாத்திரம் என கோரஸாய் கேட்க, நான்ஸ்டிக் பன் என கத்தினாள் பவி. நம் பவி இப்படித்தான். ஆராய்ச்சி கூடத்தில் ஓவி அர்ஜுனுடன் செய்யும் லூட்டிகள் பத்தாதென சமையல் அறையில் பறக்கும் தட்டு செய்கிறேன், தானாக கிண்டும் கரண்டி செய்கிறேன் என இருவரும் அர்டமாக எதையாவது குடைந்து கொண்டே உடைத்து வைப்பாள். பிரியா, அப்புறம் பண்ணலாம் டி, உன் ஆராய்ச்சியை வெளியே வந்து தொலை. தோ வந்துட்டேன் வந்துவிட்டேன் என உடையில் தானாக ஒட்டி கொண்ட கரியை துடைத்து கொண்டு ஓடி வந்தாள். பவிக்குட்டி என மூவரும் கத்தவும் மைடியர் தங்கங்களே என அணைத்து கொண்டாள். திவ்யா, இன்னும் இதெல்லாம் விடலையாடி நீ? பவி, அதெல்லாம் விட முடியாது போடி. திவ்யா, ஆஹா சரி. நிறு, எங்கடி உன் புருஷனையும் உங்கள் உடன்பிறப்பையும் காணலை என சொல்லி முடிக்க கூட இல்லை. தடதடவென ஓடி வரும் சத்தம் கேட்க அர்ஜுனும் சரணும் அவசரமாய் உள்ளே ஓடி வந்தனர். தோ வந்துட்டாங்க பாரு என சிரிப்புடன் கூற இருவரும் தாங்களே என கையை நீட்டிக்கொண்டு வந்து அணைத்து கொண்டனர். அனு, உடன்பிறவா பிறப்பும் எங்கே போயிட்டு வர்றீங்க என புருவமுறுத்தி கேட்க அர்ஜுன் ஈ என இழுத்து வைத்தான். சும்மாடா தங்கம், உங்களுக்கு டிராவல் எப்படி இருந்துச்சு? நல்லாவே இருந்துச்சு அண்ணா. சரண், ஏன் தங்கச்சி மாஸ் வாசலே நிற்கிறீங்க, உள்ளே வாங்க. கயல், எப்போ பாசமலையால் பொழியிறீங்க எல்லாரும்? அத்தி, நீங்கள் வேணா பாருங்க, கூடிய சீக்கிரம் இங்கே ஒரு வெள்ளம் வரப்போகுது. அதை கூட தெரியாமல் உங்கள் அண்ணனுங்களும் அத்தானுங்களும் பாசமலையை பொழிஞ்சிட்டே இருக்க போகிறாங்க. ரனீஷ், நாங்கள்லாம் சுனாமியையே எதிர்நீச்சல் அடித்தவங்க, எங்ககிட்டேயவா என இவனும் கொத்தாய் கூற, வாய் காது வர வாய் என கயலின் காதை திருக கயல் ஆ என வலிப்பதை போல கத்த அர்ஜுன், எல்லாம் அந்த குட்டிச்சியால் வந்ததுமா, அப்போவே அவள் கூட சேர்ந்துட்டால, அவளால் தான் இப்படி வாயாடுறா. தீரா, இப்போ எதுக்குடா என்ன இழுக்கிற? பிரியா, நீங்கள் இத்தனை வருஷம் கழித்து வந்திருக்கோம், எங்களை வெல்கம் பண்ணாமல் நீ என்னடி பண்ணுற? தீரா, கயல், ஆமாம், யார் நீங்கள்? உங்கள் அளவு நான் வாயாடுறேன்னு சொல்கிறாங்க,
என கண்களை சுருக்கி குழப்பமாய் கேட்டு தீரா. ஏது யாரா? அடிப்பாவி கயல், நான் தீராடி. கயல் தீரா? ஓ, என் அத்தீஸ் அம்மீஸ் மாமாஸ் சிச்சாஸ் சித்தாஸ் எல்லாரையும் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற தீரா தானா? தீரா பாவி, நான் உனக்கு ஒரு காலத்தில் அக்காவா இருந்தேன். இட்? எனக்கு ஞாபகம் இல்லையே. இருக்கட்டும் அக்கா. அடியே, அதான் ஒரு காலம்னு சொல்லிட்டேன்ல. இப்போ என்ன நீ அக்கான்னு கூப்பிட்டா ஊரே என்னை முறைக்கும். ஏன் அப்படி? ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவள் உனக்கு அக்கா, இப்போ இல்லை. ஏன்னா மாம்ஸ், ஏதோ கடையில் டீ இருக்கான்னு கேட்டால் கொஞ்ச நேரம் முன்னாடி வர இருந்துச்சு, இப்போ இல்லைங்கிற மாதிரி சொல்கிறீங்க. உண்மையை சொன்னால் கேட்டுக்கணும், திருப்ப என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது என வலிக்காமல் கொட்டு வைக்க அதை தேய்த்து கொண்டே, 20 வருஷமாவா நீ வளரல? அர்ஜுன், ஆமா குட்டச்சி, வளரவே இல்லை என சிரித்து கொண்டே கூற, தீரா போடா லூசு, ஒரு காலத்தில் வாயில்லா பூச்சியாக இருந்தவெல்லாம் இப்போ என்ன கலாய்க்கிறாளே. தீராவுக்கு வந்த சத்திரிய சோதனை. கயல், சத்திய சோதனை கேள்விப்பட்டிருக்கேன், காந்திஜி எழுதின புக்கு. இது என்ன சத்திரிய சோதனை? தீரா, நான் எழுத போகிற புக்கு. இவ வேற கொஸ்டின் கேட்டு கொல்றாடா. அண்ணாஸ், அப்புறம் நானே எதையாவது ஒளிர வச்சிடுவேன் என அழுவதை போல கூற, சுதாரித்து கொண்ட நாயகன்களும் நாயகிகளும் அனு, திவ்யா, பிரியாவை ஓய்வெடுக்க அனுப்பி வைத்தனர். மதிய உணவை அமர்க்கலமாய் சமைத்து கொண்டிருந்த மோகினி தன் பின் ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு எதேச்சையாய் திரும்பியவள் பம்மி பம்மி வந்த மிதுனை கண்டு கொண்டாள். மோகினி, டேய் மிதுன், என்னாச்சுடா கண்ணா, ஏன் பம்மி பம்மி வர? மிதுன், அது அம்மு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மோகினி, பேசலாமே, என்ன விஷயம்? மா, உடனே பெங்களூர் போகணும் அம்மு என எடுத்த எடுப்பிலே காரணத்தை போட்டு உடைத்தான். சமையலை அப்படியே விட்டுவிட்டு இவன் புறம் குழப்பமாய் திரும்பினாள் மோகினி. பெங்களூரா? ஏண்டா? மிதுன், உனக்குத்தான் தெரியும்ல, ஐ ஆம் டேட்டா அனலைசர். ஒரு கேஸ்க்கு தேவையான எல்லா டேட்டாக்களையும் நான் தான் கலெக்ட் பண்ணணும். இப்போ எனக்கு கிடைச்ச கேஸோட ஒரிஜினல் பெங்களூர். மோகினி, கேஸ் விஷயமா இருந்தால் உன் கூடவே இன்னொருத்தனும் கிளம்புவானே என புருவம் சுருக்கி கேட்டு முடிப்பதற்குள் இழித்தவாறு மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தான் ராகவ். நானும் தான் அத்து. மோகினி, நீங்கள் 2 பேர் மட்டும் போய் எப்படிடா இருப்பீங்க? ஓகே, நீ சொல்லிட்டா அவனுங்க கூட எங்கள் கூட வந்துடுவாங்க அத்து. ராகவ். மோகினி, என்ன பிளான் போட்டு ஒன்றா எங்கேயாவது எங்களுக்கு தெரியாமல் போக போகிறீங்களா என்றது மோகினி. முன் நின்ற இருவருக்கும் இவர்கள் பேசுவதையெல்லாம் மாடிப்படியின் தொடக்கத்தில் செவுற்றில் ஒட்டி நின்று கேட்டுக்கொண்டிருந்த மித்ரன், அஸ்வித், வருண், அருண், ஆதவ் மற்றும் ராமிற்கும் மனம் ஒரு நொடி ஜெர்க்காக அதை கச்சிதமாய் முகத்தில் நொடியேனும் காட்டிக்கொள்ளாத ராகவும் மிதுனும் தங்கள் உரையை தொடர்ந்தனர். மிதுன், இல்லை அம்மு, தோ பாரு, கேஸ் ஃபைல்ஸ் கூட இருக்குது என ஒரு ஃபைலை நீட்ட அதை திறந்து பார்க்காமலே அருகில் வைத்த மோகினி, சரி, எவ்வளோ நாள் அங்கேயே இருக்க போகிறீங்க? மினிமம் 2 மாதம். 2 மாதமா? ஏண்டா? இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கேஸ் அத்து, டைம் எடுத்து தான் மிதுனால் விசாரிக்க முடியும், அதான். மோகினி, சரி, எப்படியும் கொஞ்ச நேரத்தில் மாமா வந்துடுவார், அவர்கிட்டையும் கேட்டுக்கோங்க, சரியா? ஓகே அத்து, நாங்கள் போய் பேக் பண்ணுறோம் என மோகினி சொல்ல சொல்ல கேட்காமல் மாடிக்கு ஓடிவிட்டனர். தோழன்களுடன் ஹைஃபை போட்டுக்கொண்ட இருவரும் பின் நகர்ந்து கொள்ள அடுத்த வேளையாக மித்ரன், வருண், அருண், ஆதவ் கீழே இறங்கி மோகினி முன் பப்பி பிக்குடன் நின்றனர். மோகினி, உங்களுக்கு என்னடா, நான் 4 ஏற இறங்க பார்க்க. அருண், மாசிஜி, நாங்கள் திருநெல்வேலி போக வேண்டும், எங்களை ஆசீர்வாதம் செய்து அனுப்பிவை என சினிமா பாணியில் கைகூப்பி பணிந்து மற. மோகினி, திருநெல்வேலிக்கு அங்கே எதுக்குடா? பிகாஸ் ஆஃப் ரிசர்ச் மாதாஜி. அங்கே போய் என்னடா ஆராய்ச்சி பண்ண போகிறீங்க என தலையில் கை வைக்க, அந்த கடலில் தான் நாங்கள் கண்டுபிடிக்க போகிற மருந்துக்கான ஒரு பொருள் இருக்கு அத்துமா. சரி, போயிட்டு வா. எப்போ வருவீங்க? ஒரு 2-3 மாதத்தில். சரி, அப்பா வந்ததும் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க, போங்க. தேங்க்ஸ் அத்து, அம்மு என கட்டி அணைத்து விட்டு மாடிக்கு ஓடிவிட்டனர். அடுத்த 10 நிமிடத்தில் அஸ்வித்தும் ராமும் மோகினி முன் நின்றிருந்தனர். உங்களுக்கு என்னடா என கை கட்டி கேட்க, எனக்கு ஒன்றும் இல்லாத்து, இவன் அஃபீஷியல் மீட்டிங்காக டெல்லி போகிறான், ஸோ வீட்டில் வெட்டியாக இருக்கிறதால நானும் அவன் கூட போகிறேன் என சமத்தாய் சிரித்து கொண்டே கூற, மோகினி, நீங்கள் எத்தனை நாள் இருந்துட்டு வருவீங்க? அங்கே உள்ள ப்ராப்ளம்ஸ் முடிச்சுட்டு 1 மாதத்துலேயே வந்துடுவோம் அம்மு என 1000 மடங்கு உறுதியாக கூற, சரிடா, அப்போ உங்கள் அப்பாட்டே கேட்டுக்கோங்க என சலிப்பாய் கூற, ஓகே அம்மு அத்து என கோரஸ் பாடிவிட்டு மாடிக்கு தாவினர். இவன்கள் தாவி ஓடுவதை பார்த்தவாறு வீட்டிற்குள் வந்த துருவும் கார்த்திக்கும் சமையலறைக்குள் நுழைய அவன்களை பார்த்ததும்
மோகினி, நீங்கள் எங்கே போக போகிறீங்க என புருவம் உயர்த்தி கேட்க, நாங்கள் எங்கேயும் போகலையே என தோழன்கள் இருவரும் ஒரே போல்ஸ் கூற, அப்புறம் ஏன்டா இங்கே வந்தீங்க? இது என்னம்மா குத்தமாக இருக்குது? அஸ்வித்தும் ராமும் குரங்கு மாதிரி தாவி போனானுங்க, அதான் என்னன்னு கேட்க வந்தோம். அப்படியா? அவனுங்க 8 பேரும் நாளைக்கு வேலையினால் ஒவ்வொரு ஊருக்கும் போகிறானுங்க, அதான் போகட்டுமான்னு வந்து கேட்டுட்டு போனானுங்க. அப்போது நான் அதை விட எப்படி அத்தம்மா போக விட்டுறீங்க? துரு, நீ எங்கள் கூட வருவடா? மோகினி, உன் கேள்வி இரண்டுத்துக்கும் ஒரே பதில்தான் கார்த்தி. என்ன பதில்டா? மாமாஸ் நினைவு நாள் வர்றதுனால நாம் வேதபுரம் போக போகிறோம். மோகினி, அந்த நேரத்தில் அவனுங்க இங்கே தனியாக தான் இருப்பானுங்க, ஸோ போயிட்டு வரட்டும். கார்த்திக், சரி அத்தம்மா. பெருங்கடலின் அலையோசை செவிகளை தீண்டிட மென்மையான மணலில் காலின் தடம்பதிய தென்றல் காற்று தேகத்தை ஆசையாய் வந்து அணைத்து கொள்ள நிலவை வெறித்தவாறு ஏதோ ஒரு யோசனையில் நின்று கொண்டிருந்தான் ருத்ராஸ். கண்கள் இரண்டும் உறக்கமில்லாது பொலிவிழந்திருக்க மனமோ எதையே நாடி அதிவேகமாய் துடித்து கொண்டு ஏங்கி கொண்டிருந்தது. மூளையோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தது. தலைவலிக்க நினைவலைகளில் பின்னி பிணைந்திருந்தவனை கலைத்தது டேய் ருத்ரா என்ற அழைப்பு. சட்டென திரும்பியவன் கண்டதோ கடல் மணலில் கீழே அமர்ந்து விளையாடு கொண்டிருந்த ஒரு குட்டி பையன். அலைகளில் கால் பதிக்க ஆசைப்பட்டு கடலை நோக்கி சென்ற அவன் உயரத்திற்கு இருந்த இன்னொரு குட்டி பையனை அழைத்ததைத்தான். அவனுக்கு அது கேட்டாது போக இன்னொரு குட்டி பையனும் அவனோடு கத்தி அழைக்க, அதற்கும் அவன் திரும்பாமல் போக திடீரென 5ற்கும் மேற்பட்ட குட்டி பையன்கள் ஓடிவந்து டேய் ருத்ரா என கத்தினர். அந்த சத்தத்தில் திரும்பிய அந்த குட்டி பையனும் நம் ருத்ராஸை போல தன்னை மீறி சிரித்தான். அதை வாஞ்சையுடன் பார்த்திருந்த ருத்ராஸ் கண்கள் மூடி கண்களை திறக்கும்போது அக்குழந்தைகள் அங்கிருந்து மாயமாய் மறைந்திருந்தார்கள். மாயம் தொடரும். இத்துடன் சர்ப்பலோக மாய காதலின் 5ஆம் பகுதி நிறைவடைகிறது. 6ஆம் பகுதியில் மீண்டும் காணலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் வேதநாயகி. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா இதுக்கு அடுத்த எபிசோடை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.